ப்ரோ கபடி சீசன் 11 நம்ம தமிழ் தலாஸ் டீம் இன்னைக்கு பெங்கால் வாரியர்ஸ் டீமுக்கு அகைன்ஸ்டாக ப்ளே பண்ண போகிறாங்க. இந்த மேட்ச்சில் தமிழ் தலாஸ் டீம் எப்படியாவது வின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா தமிழ் தலாஸ் டீம் என்னதான் லாஸ்ட் மேட்ச் யூமும்பா டீம் கிட்ட தோற்றுருந்தாலுமே அந்த மேட்ச்சில் ரொம்பவே பயங்கரமாக போராடி தான் தோற்றுருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 பாயிண்ட் கிட்ட மேட்ச்சில் டிஃப்ரென்ஸ் இருந்தது. அவ்வளவுதான் இந்த மேட்ச் முடிஞ்சிட்டு ஒரு மிகப்பெரிய அடியை திரும்பவும் வாங்க போகிறோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் செகண்ட் ஹாஃபில் மோயின் சஃபைலாம் வந்ததுக்கப்புறம் எங்கேயோ இருந்த மேட்சை எங்கேயோ எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டாங்க. பயங்கரமாக ஃபைட் பண்ணி 3 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் தான் அந்த மேட்சை தோற்றுருந்தோம். ஸோ இப்படி இருக்கிறப்ப அந்த மேட்ச்சில் தமிழ் தலாஸ் டீமுக்கு நல்லாவே கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்கு. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம நல்லா ப்ளே பண்ணலாம், சின்ன சின்ன மிஸ்டேக்கை சரி பண்ணால் போதும் நம்பியிருப்பாங்க. இத்தனைக்கும் அந்த மேட்ச்சில் நரேந்தர் கண்டோலா அண்ட் சச்சின் தன்வர் அப்படிங்கிற இந்த 2 மெயின் ரைடருமே நம்ம டீமுக்கு ஒழுங்காக ப்ளே பண்ணலாம். அப்படி இருக்கிறப்பே அந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் வந்தது. ஸோ தமிழ் தலாஸ் டீம் பயங்கர கான்ஃபிடென்ட்டாக வெடியோட பெங்கால் வாரியர்ஸ் டீம் அடிக்கிறதுக்கு வருவாங்க. பட் பெங்கால் வாரியர்ஸ் டீம் ரொம்பவே மோசமான ஒரு நிலைமையில் இருக்காங்க. ஏன்னா போன மேட்ச், அதாவது நேற்று தான் அந்த மேட்ச் நடந்தது. நம்ம பட்னா பைரேட்ஸ் டீமுக்கு அகேன்ஸ்டாக 52க்கு 31 அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸில் இந்த மேட்ச்சை தோத்துட்டாங்க. அண்ட் அந்த மேட்ச் முடிஞ்சால் அடுத்த நாளே இந்த மேட்சை ப்ளே பண்ண வர காரணத்தினால அந்த டீமுக்கு பெருசாக கான்ஃபிடென்ட் இருக்காது. அண்ட் அதே மாதிரி தமிழ் தலாஸ் டீமோட ரைடர்ஸ் அண்ட் டிஃபெண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக அவங்களால ஒழுங்காக பிளான் பண்ணிட்டு வர முடியாது. அந்த தோல்வியிலிருந்து மீள்றதுக்கு அந்த டீமுக்கு ஒரு மிகப்பெரிய டைம் எடுக்கும். அப்படி இருக்கிறப்ப அடுத்த போட்டியே இந்த போட்டிங்கிறப்ப ரொம்பவே கஷ்டப்பட வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதே மாதிரி இந்த சீசனில் பெங்கால் வாரியர்ஸ் டீம் ரொம்ப மோசமாக தான் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. பாயிண்ட்ஸ் டேபிள்லையும் அந்த டீம் 9வது பொசிஷனில் தான் இருக்காங்க. எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் வரமாட்டுக்கு. மணிந்தர் சிங்கும் ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். ஸோ இந்த மாதிரி பெங்கால் வாரியர்ஸ் டீமுக்கு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்குது. தமிழ் தலாஸ் டீமோட நரேந்தர், சச்சின் யாரோ ஒருத்தர் இந்த மேட்ச்சுக்கு ஃபார்மில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா இந்த மேட்ச்சை நம்ம டீம் வின் பண்ணிடுவாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக இந்த மேட்ச் 8 மணிக்கு நடக்க போகுது. ஸோ 8 மணி மேட்ச்னாலே நம்ம தமிழ் தலாஸ் டீம் நல்லா ப்ளே பண்ணி வின் பண்ணிடுவாங்க. இன்றைக்கி வின் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். இது என்ன மூட நம்பிக்கை அப்படிங்கிறது தெரியல. 9 மணி மேட்ச்னா விளங்காது, 8 மணி மேட்ச்னா விளங்கிடும் அப்படிங்கிறது. பட் இந்த மூட நம்பிக்கை இன்றைக்கி பழிச்சதுன்னா நல்லாயிருக்கும். அண்ட் இந்த மேட்ச்சில் எனக்கு ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் இது நடக்குமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. பட் நடந்தால் நல்லாயிருக்கும். என்னென்னா இந்த மேட்ச்சில் இருந்து நம்ம பெரிய பெரிய பிளேயர்ஸ்னு சொல்கிறோம். நம்ம சாகில் குலியா, நரேந்தர் கொண்டோலா, சச்சின் தன்வர் மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் பெஞ்சில் உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு பதிலாக வேறு ஏதாவது யங்ஸ்டர்ஸை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம டீம் கிட்ட பெஞ்ச் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது நல்லாவே இருக்குது. நான் போன வீடியோட ரிவ்யூலையுமே இதை சொல்லியிருப்பேன். இது நடந்ததுன்னா கண்டிப்பாக தமிழ் தலாஸ் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ட் கிடைக்கும், ஒரு மிகப்பெரிய பூஸ்டப்பாக இருக்கும். PKL சீசன் 9 என்ன நடந்ததோ அது இந்த வருஷம் அப்படியே நடக்கும். இது நடக்கலனாலும் பரவாயில்ல. நம்ம இப்படி சச்சினையும் நரேந்தரையும் வச்சு இப்படி மேட்சஸ் தொடர்ந்து தோற்றுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு 2 மேட்ச் நம்ம யங்ஸ்டருக்கு ஃபுல்லாக வாய்ப்பு கொடுத்த மாதிரியாவது இருக்கும். நம்மக்கிட்ட பெஞ்ச் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்குது. குறிப்பாக ரைடிங்கில் நம்ம மோயின் சஃபாக்கி இருக்கார். அவர் போன மேட்ச்சில் பட்டையாக கிளப்பியிருந்தார். அண்ட் அதே மேட்ச்சில் சௌரவ் பக்ரே அப்படிங்கிற ஒரு பிளேயருமே நல்லாவே ப்ரூவ் பண்ணி காமிச்சிருந்தார் அவரை. அண்ட் இதுக்கு முன்னாடியும் ஒரு சில ரைட் அவர் நல்லாவே பண்ணியிருந்தார். அண்ட் இது போக நம்ம விஷால் சகலை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். PKL சீசன் 10 சூப்பராக ப்ளே பண்ணார். இந்த சீசன்லேயும் கிடைச்ச ஒரு சில வாய்ப்பை நல்லாவே யூஸ் பண்ணிக்கிட்டார். அண்ட் இது போக தீரஜ் அப்படிங்கிற ஒரு NYP பிளேயர் இருக்கார். இவருமே சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். டொமஸ்டிக்கில் நல்லாவே பண்ணியிருக்காரு. அண்ட் நம்ம சந்திரரஞ்சித் அண்ணாக்கு பெருசாக ரெகுலராக சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. கொடுக்காங்க, லாஸ்ட் 5 நிமிஷத்தில் ப்ரெஷரான சிச்சுவேஷனில் அவருக்கு கொடுக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அவரால் என்ன பண்ண முடியும்? இது நம்ம ரஞ்சித் அண்ணாவே நம்ம இன்ஸ்டாகிராமில் அவர் போட்ட வீடியோ கீழெல்லாம் கமெண்ட் பாக்ஸாக சொல்லிகிட்டு இருக்காரு. ஏன் ப்ரோ ஸ்லோவாக இருக்கீங்கன்னு கேட்டுறதுக்கு, ஒரு ரைடில் என்ன ப்ரோ பண்ண முடியும், ரெகுலராக சான்ஸ் கொடுத்தா தானே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசிக்கிட்டு இருக்காரு. அதுவும் கரெக்ட் தான். அவர் ஸ்லோவாக இருக்கார். பட் அப்பப்போ அவருமே பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்கார். கிட்டத்தட்ட 6 ரைட் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவருக்கு கொடுத்த சான்ஸ்லேயுமே ஓரளவுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. ஒரு மேட்ச்சில் தான் சொதப்பினார். அண்ட் நரேந்தர் அண்ட் சச்சின் இந்த 2 பேருமே பெஞ்சுக்கு போயிட்டாங்கன்னா, ரஞ்சித் அண்ணா உள்ளே இருந்தாங்கன்னா அந்த டீமுக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நல்லா பண்ண வாய்ப்பு இருக்குது. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் அங்கே இருக்கும். அண்ட் இன்னும் மாசானா முத்து மாதிரியான பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. இவங்களாம் ரொம்பவே நல்ல பிளேயர்ஸ். திரும்ப சச்சின் அண்ட் நரேந்தர் அவங்களுக்கே வாய்ப்பு கொடுத்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ண போகிறதுக்கு இந்த மாதிரியான பிளேயர்ஸில் யாரோ ஒருத்தரை நீங்கள் ஒரு மேட்ச்லையாவது உருப்படியாக ப்ளே பண்ணி வைக்கலாமே. அட்லீஸ்ட் மோயின் சஃபாக்கியாவது நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே ப்ளே பண்ண வைக்கலாம். ஒரு மேட்ச் 2 மேட்ச் இல்லை, கடந்த ஒரு 4-5 மேட்ச், ஏன் 6-8 மேட்சாகவே இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம நரேந்தர் அண்ட் சச்சின். நல்லா ப்ளே பண்ணுறேன்னு தெரியுது. அதை சப்ஜூட் பண்ணிலாம் உட்கார வைக்காரு நம்ம கோச்சு. சச்சினை மேட்ச்சில் ஒரு 10 நிமிஷமோ இல்லை ஒரு ஹாஃபோ தூக்கி பெஞ்சில் உட்கார வைக்காரு. அண்ட் அதே மாதிரி நரேந்தரையும் தூக்கி பெஞ்சில் உட்கார வைக்காரு. திரும்ப அதே மாதிரி உள்ளே எடுத்துகிட்டு வராங்க. பட் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. இதுக்கு நீங்கள் அவரை மேட்ச்சிலேருந்து தூக்கி வெளியே உட்கார வச்சுட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு யங்ஸ்டர் இறக்குனீங்கன்னா அவங்களுக்குமே கான்ஃபிடென்ட் கிடைக்கும். டீமுக்குமே புதுசாக ஏதாவது ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி இருக்கும். இங்கே நரேந்தர் அண்ட் சச்சின் இந்த 2 பேரையும் நான் குத்தவே சொல்லலை. இந்த 2 பிளேயருமே சூப்பரான பிளேயர். அதை நம்மளும் பார்த்துருக்கோம். இவங்க நல்லா ப்ளே பண்ணால் நமக்கு நல்லது தான். பட் இப்போ இந்த 2 பிளேயருமே பேட் ஃபார்மில் தான் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். கிடைக்கிற ஒரு சில பாயிண்ட்ஸும் அதை டிஃபென்ஸ் பண்ணுற மிஸ்டேக்கில் இருந்தோம். 20 பாயிண்ட் பை 3 பாயிண்ட் எடுக்கிறது ஒன்றும் பெருசு கிடையாது. அது இவங்களோட ஸ்டாண்டர்டுக்கு ரொம்ப 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 மோசமான பர்ஃபார்மன்ஸ் தான்.
ட்ரை பண்ணி பார்க்கலாமே. ட்ரை பண்ணுறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. மேக்ஸிமம் இந்த மேட்ச்ல நரேந்தர் அண்ட் சச்சின் இந்த 2 பிளேயர் ப்ளே பண்ணுவாங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் நம்ம டீம் ஓரளவுக்கு நல்லாவே ப்ளே பண்ணாங்க அப்படிங்கிறப்ப இந்த மேட்ச்ல பெருசா சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. நீங்க உள்ள இறக்குறதெல்லாம் சரிதான். கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணா ஓகே. பட் இப்படி மோசமா ப்ளே பண்ணும்போது தான் கொஞ்சம் ஒரு மாரி இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். தமிழ் தலாஸ் டீமோட பிளேயர்ஸ் இன்னைக்கு எப்படி பண்ண போறாங்கன்னு. பெங்கால் வாரியர்ஸ் டீம் கொஞ்சம் மோசமா தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு தமிழ் தலாஸ் டீம் ஃபார்முக்கு வந்தா நல்லாருக்கும். இது நடக்குதா? இல்ல பெங்கால் வாரியர்ஸ் டீம் நம்மள வச்சு ஃபார்முக்கு வராங்களா? அப்படிங்கிறத இன்னைக்கு மேட்ச்ல பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னைக்கு என்ன ஒரு நம்பிக்கைன்னா 8 மணிக்கு நடக்க போகுது. ஸோ எல்லாருமே பயங்கர குஷியா இருப்பீங்க 8 மணி மேட்ச்னா. அது பலிக்குதா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.